ஏண்டா அவங்களே எல்லா செலவும் பண்ணணும்னு விட்டுருவியா? இப்படி வெக்கமே இல்லாம தெரிஞ்சதான் விட்டுன்னு சொல்றேன். இதுல என்னடா வைக்கும்? டேய் நம்ம வீட்டுக்கு நீ தாண்டா செலவு பண்ணணும், அவங்க ஏன் செலவு பண்ணணும்? டேய் இது அவ வீடும் தான், அதை மறந்துடாத. இருக்கட்டும்டா, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களை நீ தான் பாத்துக்கணும். நீ என்னடா நம்ம வீட்டுக்கு அவங்கள செலவு பண்ண வைக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? காசு விஷயத்துல நீ ரொம்ப கேவலமானவன் தான். இந்த பாரு பாண்டி, அமைதியா இருந்துரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பேச சொல்லிட்டே இருக்க. என்னடா சும்மா இருங்கடா, இத வச்சு ஒரு சண்டை வேண்டாமே. நீ எங்கேயோ இருக்கிற கடப்பு இங்க காட்டுறேன்னு நினைக்கிறேன். நீ வா, நம்ம வெளில போலாம். ஆமா, கூட்டிட்டு போ. டேய் விட்றா. நான் உண்மைதான் சொல்றேன். இவன் வெக்கங்கிட்ட போய் உங்களை செலவு பண்ண வச்சிருக்கான். இது தப்பு இல்ல? டேய், பாண்டி யாருமே கேட்கலன்னா இவன் இப்படியே தான் இருப்பான். டேய் நீலாம் நம்ம வீட்டுக்காக உரிமையா செலவு பண்றது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் செலவு பண்ணிட்டுமேன்னு விட்டேன். அவங்க இல்ல, யார் இந்த வீட்டுக்கு செலவு பண்ணாலும் நீ சந்தோஷம் தான் படுவ. ஏன்னா அந்த செலவை நீ பண்ணாம தப்பிச்சிடலாம் பாரு. அப்படி ஒரு கேவலமானவடா நீ. டேய் என்னடா சொன்ன? புடிடா. டேய் இது பெரிய தாராள பிரபு, அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு. மெக்கானிக் தானே நீ? ஆமாடா நான் மெக்கானிக் தான்டா. ஆனா ஒரு நாள் உன்ன மாதிரி மத்தவங்க செலவு பண்ண விட்டு நான் வேடிக்கை பார்த்தது கிடையாது. நீ அப்படியா? உனக்கு சோப்பு சீப்பு ஷாம்பு கூட அண்ணன் தான் வாங்கி கொடுத்து. டேய் நீ பாத்தியா? நான் வாங்காத நீ பாத்தியா? ஆமாடா நான் பார்த்தேன். என்னடா பாத்த? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு விடுங்க. இல்ல வந்துடா. என்ன நடக்குதுங்க? அந்த பக்கம் போய் 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சண்டையா? திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் வேணா அமைதியா இருக்கலாம், அதே மாதிரி வர பொண்ணு அமைதியா இருப்பாங்களா? அவங்க முன்னாடி இப்படி நடந்துட்டா உங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க. முதல்ல நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? இதுவா இருந்தாலும் வாயால பேச முடியாதா? சின்ன குழந்தைங்களா நீங்க? அப்படியே சண்டை போட்டுட்டு கட்டி உருள்றீங்க. இதுக்கு மேல எங்க வீட்டுல சண்டை நடக்கட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. இதுக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லாம அந்த கத்துக்கிட்டு நேத்து. ஐயோ அந்த டாபிக் விடுங்களேன் ப்ளீஸ். ஆனா நீ பாண்டியன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண 5 பேர் மட்டும் போய் நின்னா நல்லா இருக்கும். நம்ம 5 இல்லடா 6 பேரு. உங்க அப்பாவை விட்டு. சரி 6 பேர். ஏங்க ஃபங்க்ஷனுக்கு நாம ஏதாவது எடுத்துட்டு போணுமா? எனக்கு தெரியலையே, பொண்ணு வீட்ல இருந்து நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்க தானே எல்லாத்தையும் பண்ணணும். நாம என்ன எடுத்துட்டு போகணும்? பூ, ஸ்வீட், பழம் இந்த மாதிரி எடுத்துட்டு போனா போதும்னு நினைக்கிறேன். ஏன் நீ நிச்சயதார்த்தம் ரிங்கெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வாங்க வேணாமா? ஆமா இல்ல, எங்க போகணுமே? அண்ணனும் இத பத்தி எதுவுமே சொல்லல. அண்ணன் தான பொண்ணை பார்த்து பேசி எல்லாமே ஏற்பாடு பண்ணிச்சு. அண்ணனே ரிங் வாங்கிருக்குமோ? அண்ணன் கிட்டே கேட்டுரும். அண்ணா என்னப்பா? இன்னைக்கு நிச்சயத்துக்கு நம்ம மோதிரம் போடணும் இல்லண்ணா? மோதிரமா? ஆமாண்ணா, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மோதிரம் மாட்டிப்பாங்கல்ல. அது அவங்களே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கப்பா. இல்லங்க, அவங்க உங்களுக்கு போடுவாங்க, பொண்ணுக்கு நம்ம தானே வாங்கணும். அதுதான், அது ஜெயந்தியோட அப்பா புரோக்கர் கிட்ட சொல்லிருக்காரு. நாம 2 குடும்பமும் சேர்ந்து போய் மோதிரம் வாங்குறதுக்கு டைம் இல்ல, அதனால அவங்களே வாங்கி வைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. நாம அதுக்கான பணம் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா, இது வந்துடுறேன். ஏங்க பணம் மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு புரியல. 2 ஃபேமிலியும் சேர்ந்து போய் மோதிரம் வாங்க கூடவா பொண்ணு வீட்டுல யாருக்கும் டைம் இல்ல? அவங்க என்ன பரபரப்பா நிச்சயம் பண்றாங்க? எனக்கு இந்த கல்யாணம் பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கு. டேய் உனக்கு என்ன பயம்? என்ன நடந்தாலும் நீ படிச்சு ஜாலியா காலேஜ் போதான் போற. நான் அப்படி சொல்லல. எல்லாம் நீ வரும்போது நம்ம வீட்ல ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல, புதுசா வரவங்க அந்த ஹாப்பினஸ் போகும்போது பயமா இருந்துச்சு, அதான் சொன்னேன். இதெல்லாம் நடக்காது பரவா. அண்ணன் இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அண்ணனை நம்ம நம்புவோம், அவருக்கு நல்லதே நடக்கும் நம்புவோம். ஏங்க சாயந்தரம் நம்ம 6 பேர் போறதுக்கு மட்டும் காசு சொல்லிடுவா. உங்க பெரியப்பாவை கூப்பிடுவோமா? ஏங்க அந்தால இருக்குங்க. ஆமாங்க, அவரெல்லாம் எதுக்கு? அவர் வந்தா தேவையில்லாம் பேசிட்டு இருப்பாருங்க. மோலார் வரவே மாட்டாரு. நம்ம போய் கூப்பிட்டா கூட நம்மள கேவலமா தான் பேசுவார். இப்ப கூட கவனிச்சாரு பாத்தீங்களா? அப்பா என்னப்பா, இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயம் இருக்கு, எங்கேயும் போகாம வீட்லயே இருங்க. ஏண்டா நான் அவ்வளவு சொல்லியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது? இது என்ன பண்ண முடியும்? அவன் அதான் தலையில இருந்தா யாரு என்ன செய்யறது? இது யாரை விட்டுது? நீங்க சாயந்தரம் வீட்ல இருங்கப்பா, அது போதும். யாருக்கிட்டாருனா நீங்க வராம எப்படி? என்ன சாதாரண வீட்டுல இருக்கணும் அவ்வளவுதானே? விடு இருந்து தொலைக்கிறேன். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னமா உங்க அண்ணனையும் கூப்பிடுறீங்களா? அவன் எதுக்கு? அவனை கூப்பிட்டு அப்படி வந்துடும். ஆமா எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். எங்க எல்லாத்தையும்